மாணவர்களோட மெயின் கோரிக்கை என்ன, இது வரைக்கும் எங்களுக்கு நிரந்தர போராட்டம் நடத்த ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கிடைக்கவில்லை. டெல்லியில உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கும் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்களோ யூனியன் கவர்மெண்ட், அந்த யூனியன் கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் நடத்துற இடத்துக்கு ஜந்தர் மந்தர்ல இடம் கொடுத்திருக்காங்க. யூனியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் டெல்லி போலீஸ் இருக்கு. நீங்க ஏன் தர மாட்டேங்கிறீங்க? நீட் எதிர்ப்பு, நீட் அபாலிஷன்ன்றது தமிழகத்தோட உயிர் மூச்சு விஷயங்கள்ல ஒண்ணு. நீங்க என்ன பண்றீங்க? அதை நீட்டை எதுக்குறவங்க நீங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க யாரு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். உங்க சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நாம பேசு பொருளா எடுத்துக்கக்கூடியது தமிழகத்தில் நீட் போராட்டத்தின் நிலைமை என்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிக நல்ல விஷயம் நடந்திருக்கு. தமிழக முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களோட படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சக்கப்போடு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். தமிழக வரலாற்றையே, தமிழக மக்களின் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதற்காக நம்ம தமிழக சிஎம் விஜய் அவர்கள் நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கோம். சரி, நீட் விஷயத்துக்கு போகும். நீட் போராட்டம் இப்போ இந்தியா முழுசும் பெரிய லெவலில் வெடிச்சுட்டு இருக்கு. காரணங்கள் வேற அவங்க சொன்னாலும் அவங்களும் நீட்டோட இந்த அமைப்பை எதிர்த்து அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீட்டு வேண்டான்னு முதன்மையில இதுவரைக்கும் போராடிட்டு இருந்த தமிழகத்துல அது எவ்வளவு பெரிய லெவல்ல இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கணும். இப்போ ஏன் இந்த போராட்டம் பெரிய லெவல்ல நடக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ தமிழக மக்கள்லாம் நீட் சரின்னு சொல்றாங்களா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா தமிழக மக்கள்லாம் நீட் சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி நீட் சரிதான் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கணும். எல்லாரும் தொடர்ந்து எதுக்குறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் மத்தியில நீட் என்ற இந்த பரீட்சை தேவையில்லைங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. பெருவாரியா கிட்டத்தட்ட எல்லாருமே அதை ஆதரிக்கிறாங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ ஏன் தமிழகத்துல நீட் போராட்டம் நடக்கவில்லை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை வைக்கணும். அப்போ இளைஞர்கள் அந்த போராட்டம் செய்யலையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆளும் கட்சி நீட்டுக்கு ஆதரவாக செயல்படுகிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த போராட்டம் நடத்துறதுக்கும் அரசாங்கம் ஒன்று தடுக்காம இருந்தா அந்த நடந்தா பண்ணிக்கோ, திரும்பி பார்த்துட்டா கூட மத்தவங்க பண்ணிட்டு போயிருவாங்க. அப்ப போராட்டங்களே பெரிய லெவல்ல நடக்கல அப்படின்னா அரசாங்கம் இந்த போராட்டத்துக்கு நீட்டுக்கு எதிரான போராட்டங்களை சப்ரஸ் பண்ணுதா, முடக்குகின்றதாங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. இப்ப பாத்தீங்கன்னா யாருமே சொல்லாம எந்த இடத்துலயும் போராட்டங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீட்டை எதிர்த்து பல போராட்டங்கள் திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு, அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. ஏன்னா அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் அதை ஆதரித்தனர், மறைமுகமாக அதை ஆதரித்தனர். இந்த போராட்டங்கள் நடக்கும்னு நினைச்சாங்க, அந்த போராட்டங்களை விட்டாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீட்டை எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு கலந்து கொண்டிருந்த ஒரு நெருப்பாகவே இருக்குது. இப்ப இந்த தாவேக அரசு என்ன பண்ணுது நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ராப்பர் உங்களுக்கு சினிமாக்காரங்க அவங்கள பண்ணாதான் நாட்டுல நியூஸ் வருது. அது தமிழகத்தோட தலையெழுத்து. தமிழகம் நாரி சாக்கடை ஆகிவிட்டது என்பதை காண்கிறது. ஆனா அதை போராட்டத்துக்காக குரல் கொடுக்கணும், நம்ம ஆதரிக்கத்தானே செய்யணும். ராப்பர் அறிவுங்கிற ஒருத்தர் செக்ரட்டரியேட் முன்னால போய் நீட்டு எடுத்து அவர் கோஷம் எழுப்பினா அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி திருப்பி சாயங்காலம் ஆதவர்ஜுனா அவர்கள் கூட்டு போய் சிஎம் கூட்டு அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அது ரெண்டு விதமா நடக்கணுங்க. ஒண்ணு, போராட்டத்துக்கான காரணம் இருக்க வேண்டும். இருக்கு தமிழகத்துல இன்னும் அதிகமாகவே காரணம் இருக்கு. அப்புறம் மக்கள் சப்போர்ட் வேணும், அது நிச்சயமாக தமிழகத்துல இருக்கு. அப்போ மூணாவது, அன்றைய இருக்கின்ற ஆளும் டிஸ்பென்சேஷன் அரசு அதை ஆதரிக்க வேண்டும் அல்லது எதிர்க்காமையாச்சு இருக்கணும். அப்போதான் ஒரு போராட்டம் வலுவடைந்து அதற்கான காரணங்கள் என்ன காரணங்களுக்காக போராட்டம் அது வெற்றியடைய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது மூணுல ஒண்ணு குறைஞ்சா கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த போராட்டத்தை வெற்றிகரமா நம்ம கொண்டு போக முடியாது. அப்ப நீட்டை முக்களை வச்சு சாத்தி ஒழிக்க இது ஒரு பெரிய வாய்ப்பு. இப்படி ஒரு வாய்ப்பு இனிமேல் கிடைக்காதுன்னு ஒரு சூழ்நிலை, வரலாற்று முக்கியமான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அப்ப தமிழகத்துல ஏன் பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் இல்ல? ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற தாவேக அரசு தமிழகத்தில் நீட் எதிர்ப்பு போராட்டங்களை நடக்க விட மாட்டேங்கிறது தான் உண்மை. இப்ப நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தாவேகாவும் பிஜேபியும் நெருக்கம் காட்டுகின்றது. அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த அரசு மறைமுகமாக பிஜேபியோட அண்டர் மவுத் கேவலமான பிச்சை எடுக்கும், காலை நக்கி கழுவும் காங்கிரஸ் இந்த கட்சியோட காலை நக்கி கழுவி குடிச்சிட்டு இருக்குங்கிற நிதர்சனமான உண்மை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழகத்துல சிபிஐ ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிரந்தர போராட்டம் நடக்கு. எங்க? டி நகர்ல உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆபீஸ்ல. நீ உள்ள போய் அடிக்க முடியாது. மத்த எங்கேயுமே மாணவர் ஒவ்வொரு இடத்துல கூட்டினா போலீஸ் பேசி கூட்டத்தை அரெஸ்ட் பண்ணி வச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் வச்சு ரிலீஸ் பண்றாங்க. ஏன்? தமிழக நீட்டை ஆதரிக்குதா? இல்லையா? எதிர்க்கத்தானே செய்யுது. அப்ப நீங்க அவங்களை போராட விட மாட்டேங்கிறீங்க.
நீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்னா பிஜேபி எதிர்த்து எந்த மத்தியில் இருக்கின்ற பிஜேபி அரசை எதிர்த்து எந்த குரலும் தமிழ்நாட்டுல இருந்து கேட்க கூடாது. கேட்டுச்சுன்னா என்ன, அவா எங்களை எதிர்த்துருவாரு, ஜிக்கு நாங்க எங்களை எதிர்த்துருவாரு, எங்களால அவரை சமாளிக்க முடியாதுன்னு பயம், பேடித்தனம், கோழைத்தனம் நிறைந்த ஒரு அரசு தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு புரிஞ்சாலும் பிடிக்காட்டாலும் அதான் நிதர்சனமான உண்மை. இதே நிலையில் அதிமுக செஞ்சிருந்தா சொல்லிருக்கலாம். ஏன்னா பிஜேபி காலிலேயே உழுந்து கிடக்கிற ஒரு கட்சி. திமுக காலத்துல ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா மறைமுகமா திமுக ஆதரிக்கத்தான் செய்திருக்கோம். இடம் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு என்ன நிலைமை, போராட்டம் எங்கெங்கெல்லாம் நடத்துறாங்களோ அங்கங்கெல்லாம் போய் அந்த மாணவர்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் ரிலீஸ் பண்றாங்க. சில இடங்கள்ல அவர்களை பிசிக்கல் வன்முறை கூட யூஸ் பண்றாங்க போலீஸும் சொல்றாங்க. இது எந்த நியாயம்? நீட்டை எதிர்க்கிறீங்களா மிஸ்டர் விஜய்? ஆதரிக்க நீட் எதிர்ப்பை நீங்கள் ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க, நீட்டை ஒழிக்கும் நீங்க ஆதரிக்க சொல்றீங்க. அப்ப இந்த நீட்டை ஒழிக்கணும்னு போராடுற மாணவர்களை நீங்க அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்றீங்க. என்ன தப்பு பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. கடந்த காலம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் நீட்டை அபாலிஷ் பண்ணுன்னு சொல்லி அனிதாங்கிற அந்த மாணவி தன் இன்னுயிர் நீத்த போது அங்க போய் நின்று உங்க அரசியல் ஆதாயம் தேடினீங்கல்ல. இப்ப அந்த நீட்டை எதிர்த்து போராடுற மாணவர்கள் உங்களுக்கு எதிரியா தெரியுறாங்க. ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்களா, ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவீங்க, நீட் ஒரு ஒதுக்கப்பட வேண்டிய பரிச்சை, அது தேவையே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா பின்னால போய் போலீஸுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க, எவனையும் போராட விடாத. ஏன்னா போராடினா ஜி கோச்சுக்கிடுவார் இல்லையா, நாம ஜி காலில் விழுந்து கிடக்கணும் இல்லையா. அப்ப ஜி கோச்சுட்டாருன்னா நம்ம ஸ்டேட் என்ன ஆகும், நமக்கு தானே கஷ்டம் அப்படின்னு நீங்க மறைமுகமா பிஜேபிக்கு ஜிங்கு சக்கா அடிக்கிறீங்கன்னு தெளிவா இது தெரியுது. நீங்க என்ன பண்ணணும், ஏன் மெரினா பீச்சை மூடுறீங்க? நடந்துட்டுமே, நியாயமான போராட்டம் தானே, மக்கள் நியாயமான கூடுகை தானே சார். நீங்க தானே சார் சொல்றீங்க நீட் தப்பான எக்ஸாம் அதை அபாலிஷ் பண்ணணும்னு. அதை எதிர்த்து தானே மக்கள் போராடுறாங்க. அப்பயே மெரினா பீச்சை மூடுறீங்க. பயம் மட்டும் இல்ல, சாஷ்டாங்கமா மேல இருக்கிற பிஜேபி காலில் விழுந்து கிடக்குறீங்க இல்லையா, அது தெளிவா தெரியுது. நீங்க எவன் காலையும் விழுக எதுவும் பண்ணுங்க. இன்ன வரைக்கும் மாணவர்களோட கோல், அது உங்களோட விருப்பம். ஆனா தமிழகத்தோட சிஎம்மா இருந்து நீங்க விழுந்தீங்கன்னா அது எங்களுக்கு அசிங்கம், அவமானம். என்ன செய்ய, உங்களே ஓட்டு போட்டு மேல வச்சுட்டாங்களே, பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்து கைத்தட்டுற ஒரு கூட்டம் இன்னும் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த கூட்டத்தை கைத்தட்டுற கூட்டத்துல ஓட்டு வாங்கி நீங்களும் மேல வந்துட்டீங்க. அப்போ மாணவர்களோட மெயின் கோரிக்கை என்ன, இது வரைக்கும் எங்களுக்கு நிரந்தர போராட்டம் நடத்த ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கிடைக்கவில்லை. டெல்லியில உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கும் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்களோ யூனியன் கவர்மெண்ட், அந்த யூனியன் கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் நடத்துற இடத்துக்கு ஜந்தர் மந்தர்ல அவனுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. யூனியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் டெல்லி போலீஸ் இருக்கு. நீங்க ஏன் இடம் தர மாட்டேங்கிறீங்க? அவ்வளவா நீங்க இது பண்ணணும். இதை காலில் விழுந்து கிடக்கிறான்னு சொல்றதோட கேவலமாகத்தான் பேசணும். அப்படிதான் உங்க நடவடிக்கை இருக்கு. டெல்லியில உட்கார்ந்து போராட்டம் நடத்த ஒரு இடம் இருக்கு, உட்கார்ந்து அவன் போராட்டம் நடத்துறான். தமிழ்நாட்டுல நீங்க ஏன் சார் போராட்டம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பிஜேபிக்காரர்கள் இதை எதிர்க்க, நீட்டை எடுக்கக்கூடாது, தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் எதிர்க்கிறத விட நீங்க அதிகமா எதிர்க்கிறீங்க. காரணம் என்ன? பயம். அள்ளு கத்துருச்சு உங்களுக்கு. டயலாக்லாம் சினிமாலதான். அதுவும் சட்டசபையில் பத்தி எதிர்கட்சி இருக்கக்கூடாது, இருந்துதான் எனக்கு கத்துரும், அப்படி உட்கார்ந்துருவோம். அதான் இங்க நடக்குது. நீட் எதிர்ப்பு, நீட் அபாலிஷன்ன்றது தமிழகத்தோட உயிர் மூச்சு விஷயங்கள்ல ஒண்ணு. நீங்க என்ன பண்றீங்க, அதை நீட்டை எதிர்க்கிறவங்க நீங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க யாரு? நீங்க மத்திய அரசுடைய கைக்கூலி, மத்திய அரசுடைய சம்சா, மத்திய அரசு காலால் இடுற வேலையை தலையா எடுத்து செய்யக்கூடிய ஒரு அடிமை. அதுதான் உங்க தாவேக அரசுன்னு நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணும், மாணவர்கள் இடம் கேட்கிறாங்க, போலீஸ் கொடுக்க சொல்லுங்க. ஏன் மெரினா பீச்ல முடிச்சு சார், மெரினா பீச்ல பெரிய இயக்கம் நடக்கட்டுமே, நடந்தா என்ன தப்பு? இது உங்க கணக்குப்படி இது அபாலிஷ் பண்ண வேண்டிய விஷயம் தானே. அதற்குத்தான மாணவர்கள் போராடுகிறார்கள். அப்ப அதை ஏன் தடுக்கிறீங்க? நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னா மத்திய அரசு கிட்ட நீங்க நல்ல பேர் வாங்கணும். யாருமே இந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கல. பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் கூட நல்ல பேர் வாங்கல. நீங்க அவ்வளவு நல்ல பேர் வாங்கணும்னு முயற்சி பண்றீங்க. யாரு போராடினாலும் போராட்டத்தோட ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? சட்டவிரோதமா ஒண்ணும் பண்ணீங்க. நீட் அபாலிஷ் பண்ணணும் உங்களோட கோரிக்கை, உங்களோட கொள்கை. அதை வச்சுதான் அவங்க போராடுறாங்க. நீங்க என்ன ஸ்வீட் போடுறீங்க? அது கூட வாயால பேச முடியாது. நம்ம வாயால பேசினா டயலாக் மட்டும் தான், சினிமா டயலாக் மட்டும் தான் பேசுவோம். வேற எதுவும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அதுக்கு மேல நம்ம பேசலாமா நிறைய விஷயங்கள். நமக்கு தான் ஒன்னும் தெரியாதுங்கிறத நம்ம வாயை திறந்தா தெரிஞ்சிருமா உலகத்துக்கு. அதனால நம்ம ட்வீட் தான் போடுவோம். அப்போ இந்த ட்விட்டர்ல என்ன போடுறீங்க, நீட்டுங்க பரிச்சை தேவையில்லைன்னு போடுறீங்க. அதைத்தானே மாணவர்கள் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு இடம் அமைச்சு கொடுங்க, ஒரு களம் அமைத்து கொடுங்க. பின்னால முதுகெலும்பா நீங்க நில்லுங்க. ஏன் எதிர்த்து நிக்கிறீங்க? அதிமுக எதுவும் பேசாது. அது பிஜேபி, அதிமுக முதுகெலும்புக்கு பேரே பிஜேபி தான். இன்னைக்கு அந்த முதுகெலும்பு இல்லைன்னா அந்த முதுகெலும்பு வேண்டான்ற அதிமுக குனிஞ்சேதான் இருக்கும். முதுகெலும்பு நிமிந்தா தான் அதிமுக அனுப்புறோம். அதிமுக தூக்கி உடப்புல போடுங்க. திமுக அங்க போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்துருச்சு. பாமக கொண்டு எல்லா கட்சிகளும் நீட் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க நிலைப்பாட தெளிவா நிக்கிறாங்க.
திமுக ஒரு கேள்வி எங்க இருக்கிறீங்க நீங்க களத்துல? எங்கயா இருக்கிறீங்க களத்துல? என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க திமுக காரங்க? இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, நீங்கள் எதுக்கின்ற ஒரு விஷயத்த அப்ப நீங்க அவங்க மாணவரோட இறங்கியா போராட மாட்டேங்கிறீங்க? சும்மா அங்க போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தா போதுமா? இறங்கி போராடுங்க. இந்த வாய்ப்பு தமிழகத்திற்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாய்ப்பை ஒரு தடவை விட்டுட்டீங்க, இனி கிடைக்கவே கிடைக்காது. வரலாற்றில் இந்த தாவேக அரசும் இதற்கு ஆதரவு கொடுக்காத எதிர்கட்சிகள் குற்றவாளிகள் என்றுதான் தீர்மானிக்கப்படுவார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இதை திசை திருப்ப ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை சமயத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணா அப்படியே ரீல்ஸா வருது. அப்படியே நம்ம அவர் யாரு லேபர் மினிஸ்டராங்க, அவர் ஒருத்தர் ஏன் சீஃப் மினிஸ்டர் போட்டோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் போறதுல அப்படியே சுத்தி பார்த்து ஏதோ பெருசா கேள்வி கேட்க போறாரு போல. அது இல்லையா இது இல்லைன்னு கேட்க போறோம். சீஃப் மினிஸ்டர் படையம் போடலன்னு கேட்டார். பாத்தீங்கன்னா ஒரு அஜ்மேதாவி ஒரு புத்திசாலி, அவர் அப்படியே கண்ணீர் விடுறாரு படத்தை பார்த்து. படத்தை பார்க்க முடியல, அவ்வளவு கேவலமா இருக்கா நமக்கு தெரியல. அவர் ஏன் கண்ணீர் விட்டாரு அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க கண்ணீர் விடுறாரு, அதை எடுத்து ஒரு ரீல்ஸ், எல்லா மினிஸ்டரும் கண்ணீர் விடுறாங்க. அரசாங்க அதிகாரிகளோட திரைப்படம் பார்த்த சீஃப் மினிஸ்டர் கேவலமா இல்லையாங்க? எங்க கேவலமா இல்லையா? நீங்க தான் கேவலப்படுறீங்க, அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு போய் கேவலப்படுத்துறீங்க. அவனுக்கு அதாங்க வேலை, படம் பார்க்கறதாங்க வேலை. பார்த்தாங்க, திரைப்படம் பார்த்தாங்களாம். இது ஒரு பெரிய நியூஸ். ஏன் திரைப்படம் பார்க்கறதுக்காக அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்க? ஏன் வரி பணத்துல காசு வாங்கி தின்னுட்டு இருக்க உட்காந்துருக்க அதிகாரி திரைப்படம் பார்க்கறதுக்காக அவனுக்கு கொடுத்து வச்சிருக்க? அவனை சென்சார் போர்டு மெம்பராயா? உங்க வேலையை பாருங்க நொன்னைகளா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப மாணவர்களோட போராட்டத்தை திசை திருப்புறதுக்கும் என்னெல்லாம் உண்டு. அவ்வளவு மினிஸ்டர் எங்கடா வேலையை பார்க்கணும். அவ்வளவு பேர் தியேட்டர் வாசல் போய் காத்துறாங்க. நீ ரசிகர் மன்ற தலைவர் கிடையாதுயா. இன்னைக்கு உங்களெல்லாம் உங்க மாதிரி கருமன்றம் முடிச்சவங்க மினிஸ்டராவும் எம்எல்ஏ ஆக்கியாச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு இருக்காங்க. அசிங்கமா கேவலமா அருவருப்பா இருக்கு. தமிழகத்தோட ஏற்கனவே சிரிப்பு கேவலமா சிரிக்கிறான். இன்னும் வெட்கி தலைக்கூடிய வச்சிடாதீங்க. முடிச்சுட்டீங்களா மினிஸ்டர் ஆயாச்சு எம்எல்ஏ ஆச்சு, இனியாச்சும் பொறுப்பா நடங்க. இன்னும் மேல ஏறி பால் விஷயம் ஊத்துறோம், பேனர் கிட்டணும், போஸ்டர் கிட்டணும் பண்ணிக்கிட்டு இருக்காது. எங்களுக்கு தான் கேவலம். உங்க மினிஸ்டர் எலக்ட் பண்ணவனுக்கும் உங்களை எம்எல்ஏ எலக்ட் பண்ண தமிழ்நாட்டுக்கு தான் அது கேவலம். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. நீட்டுக்கு நான் ஆதரவு கொடுக்கறது இல்லை, நீங்க மறைமுகமா சொல்லிட்டீங்க. நீங்க உங்க வாயில இந்த வார்த்தை வரல. ஆனா நீட்டு எதிர்ப்புக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். தாவேக அரசு பிஜேபியோட சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. அது அப்பட்டமாக வெளில தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு வார்னிங் சைட் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கடந்த 2 படம் ரிலீஸ் ஆகுது. லியோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் உங்க கணக்குப்படி நான் சொல்ல 148 கோடி. கோட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 126 கோடி. இப்ப நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, எல்லா தேட்டரையும் வளைச்சு போட்டீங்க. தெரியும் இந்த படத்தோட ரிலீஸ்க்காக எல்லா தேட்டரையும் வளைச்சு போட்டு எல்லாம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு உங்க கணக்குப்படி நான் சொல்ல 78 கோடி. நீங்க சிஎம் ஆன பிறகே உங்களோட எல்லாத்தையும் சாம பேத தானத்தன கையில இருக்க எல்லா மிஸ்டரையும் கையில வச்சு பண்ணியுமே உங்க படத்தோட ஃபர்ஸ்ட் லியோட கலெக்ஷனோட இன்னைக்கு பாதிக்கு குறைஞ்சிருச்சு. என்ன காண்பிக்கின்றது மிஸ்டர் விஜய்? நல்லா புரிஞ்சுக்கங்க. பீப்புள் ஆர் கெட்டிங் ஃபெட் அப் வித் யூ. டான்ஸ் ஆடணும், ஆட்டம் போடணும் அப்படின்னா அது உங்க வீட்டுல உங்க வச்சுக்கோங்க. இது நடிக்கின்றதற்கு இது அரசியல் என்பது ஒரு மேடை இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் நடிக்கலாம். 24 மணி நேரம் நடிக்கணும்னா நடிக்க போயிருங்க, அரசியலுக்கு வராதுங்க. மக்கள் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. உங்களுக்குன்னு பாக்குற ஒரு கூட்டம் இருக்கும். இந்த 78 கோடியிலே நீங்க சிஎம் ஆனனால 15-20 கோடிக்கு மேல வந்திருக்கும். அப்ப 40-50 கோடி தான் இதோட கலெக்ஷன் நிதர்சனமான உண்மை. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ என்னன்னு கேட்டா அவர் கூப்பிட்ட போய் ஓட்டு போனா பயங்கரமா ஆடுவாரு. நல்லா ஆடுறவனுக்கு தான் ஓட்டு போட. மைக்கேல் ஜாக்சன் ஓட்டு போட்டு அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆக்கிடலாமே. இதெல்லாம் ஒரு கிரைட்டீரியா சொல்லுங்க. நல்லா ஆடுறதுக்கு தான் ஒருத்தர் ஓட்டு போடணும்னா மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்திருக்கணும். இங்க நல்லா ஆடுறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னா பிரபுதேவா ஓட்டு போட்டு போயிருக்கணும். உங்களுக்கு ஓட்டு போட்டு போறேன் இல்ல. கிளாசிக்கல் டான்ஸ் ஆடணும்னா சித்ரா நாராயணன் ஆடுவாங்க, பல பேர் ஆடுவாங்க. அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டு அவங்க சிஎம் ஆக்கிட்டு போறேன். உங்களுக்கு ஓட்டு போட போறேன். நல்லா பாடுறவங்க தான் பாடணும்னா எஸ்பி ஜானகியம்மாக்கு ஓட்டு போட்டுருப்பேன். உங்களுக்கு நான் ஓட்டு போட போறேன். சரி அதெல்லாம் விடுங்க. நல்லா நடிக்கிறவங்க தான் ஓட்டு போடுறேன். நடிப்புக்கும் உங்களுக்கு நான் ஒடுக்காத தூரமா நான் சிவாஜி கணேசன் ஓட்டு போட்டு போறேன். உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட போறேன்? எதுவுமே உருப்படியா இல்லைன்னா தான் நான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். அப்படிங்கறதா ஒரு கேவலமான நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இந்த நடிப்பு மோகத்திலும் திரையில ஒருத்தர் என்ன செய்யறோம் அதெல்லாம் உண்மை நினைக்கின்ற ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கின்ற வரைக்கும் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறத தமிழ்நாட்டு வரலாறு நமக்கு காண்பிக்கின்றது. ஆக மொத்தம் நீட்ல உங்க விஷயத்தை தெளிவாக்குங்க. போராடும் மாணவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து அவர்களுக்கு இடம் கொடுங்க. வெறும் இடம் மட்டும் கொடுக்கல, உற்சாகம் கொடுத்து நீங்க இடம் கொடுக்கணும். ஏன்னா நீங்க இன்றைக்கு தமிழகத்தோட அரசு அன்பார்ச்சுனேட்லின்னு சொல்லுவாங்க, துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டில் அரசாள்றீங்க. நீங்க அதனால இந்த காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். ஆனா அதை விட்டு நீட் எதிர்ப்பு போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்காமல் அதை தடுத்து அதை நசுக்க நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அதற்கான அரசியல் விலையை நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.